கேன்சரை போல சைபர் கிரிமினல்கள் இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் ஊடுருவி தங்கள் மோசடிகளை அரங்கேற்றி வருகின்றனர். சிபிஐ, அமலாக்கப் பிரிவு, மும்பை கிரைம் பிரான்ச் என சைபர் சாத்தான்கள் எடுக்கும் அவதாரத்திற்கு அனுதினமும் ஏராளமானோர் பலியாகிவிடுகின்றனர். அரசு எவ்வளவோ விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தும் டிஜிட்டல் மோசடிக்காரர்களின் மாயவலையில் கொத்து கொத்தாக மக்கள் சிக்குவது இன்னும் நின்றபாடில்லை. அப்படி சமீபத்தில் ஒரு மோசடி கும்பலிடம் சிக்கி 23 கோடி ரூபாயை இழந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி ஒருவர். டெல்லியைச் சேர்ந்தவர் நரேஷ் மல்ஹோத்ரா. 78 வயதான இவர் பிரபல அரசு வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மனைவி இறந்துவிட்ட நிலையில் மகன்களுக்கும் மகள்களுக்கும் திருமணமாகிவிட்டதால் தனிமையில் வசித்து வந்துள்ளார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நரேஷுக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்துள்ளது. எதிர்முனையில் பேசிய நபர் தான் ஒரு சிம் கார்டு கம்பெனியிலிருந்து பேசுவதாகவும், நரேஷின் ஆதார் கார்டை பயன்படுத்தி மும்பையில் ஒரு சிம் கார்டு வாங்கப்பட்டு அது தீவிரவாதிகளின் நிதி பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ந்து போயிருக்கிறார் நரேஷ். அடுத்த சில நிமிடங்களில் மும்பை போலீஸ், அமலாக்கப் பிரிவு, சிபிஐ அதிகாரிகள் என வரிசையாக நரேஷுக்கு செல்போன் அழைப்புகள் வந்தபடியே இருந்துள்ளது. சிம் கார்டு கம்பெனிக்காரர் கூறிய அதே கதையைத்தான் அடுத்தடுத்து பேசிய அதிகாரிகளும் கூறியிருக்கிறார்கள். இதனால் நரேஷிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்பதாகவும் அவரை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருப்பதாகவும் கூறி அதிர வைத்திருக்கிறார்கள். அதோடு இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும், வீட்டை விட்டு வெளியே எங்கும் செல்லக்கூடாது என்றும் நரேஷை மிரட்டியிருக்கிறார்கள். அதையும் மீறி ஏதாவது செய்தால் ஒட்டுமொத்த சொத்துக்களையும் பறிமுதல் செய்து குடும்பத்தையே கைது செய்ய நேரிடும் என்று எதிர்முனையிலிருந்த ஆசாமிகள் மிரட்டியிருக்கிறார்கள். இதனால் பயந்து போன நரேஷ் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கத் தொடங்கியிருக்கிறார். முதலில் நரேஷின் வங்கி கணக்கிலிருந்து 14 லட்சம் ரூபாயை மோசடி கும்பல் பரிவர்த்தனை மூலம் வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு மாற்றியுள்ளது. விசாரணை முடிந்ததும் அந்த பணத்தை திருப்பிக் கொடுத்து விடுவதாகவும், பணத்தை விசாரணைக்கு பெற்றுக்கொண்டதற்கு அத்தாட்சியாக போலி ரிசர்வ் வங்கியின் முத்திரையிடப்பட்ட சான்றிதழ் ஒன்றும் நரேஷுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 14 லட்சம் ரூபாய் பணத்தில் சட்டவிரோத செயல்பாட்டுக்கான சந்தேகங்கள் எழுந்திருப்பதாகவும், நரேஷின் ஒட்டுமொத்த சொத்து குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக வழக்கு பதிவு செய்து அவர்களையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து விடுவதாகவும் மோசடி கும்பல் மிரட்டியிருக்கிறது. இதனால் வேறு வழியின்றி நரேஷ் அவர்கள் கூறியபடியே செயல்பட்டுள்ளார். நரேஷ் வசமாக சிக்கிக் கொண்டதை உணர்ந்த மோசடி கும்பல் அவர் மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் முதலீடு செய்திருந்த மொத்த பணத்தையும் திரும்ப எடுக்கச் சொல்லியிருக்கிறது. பிறகு வேறு ஒரு வங்கி கணக்கை கொடுத்து அந்த பணத்தையெல்லாம் அதற்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி உள்ளது. அதற்கும் போலி ரிசர்வ் வங்கி முத்திரை பதித்த ரசீது வழங்கப்பட்டது. ஒரு மாதத்திற்குள் நரேஷிடமிருந்து 23 கோடி ரூபாயை அந்த கும்பல் சுருட்டிவிட்டது. அதன் பிறகும் விடாமல் நரேஷை ஏமாற்றி பணம் பறிக்கும் வேலையில் இறங்கியுள்ளனர். செப்டம்பர் 14ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் பதிவாளருக்கு 5 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யும்படி மோசடி கும்பல் நரேஷிடம் கூறியிருக்கிறது. அதற்காக அவர்கள் தனியார் வங்கி கணக்கை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நரேஷோ, நான் சுப்ரீம் கோர்ட் வங்கி கணக்கில் நேரடியாக பணத்தை டெபாசிட் செய்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த மோசடி கும்பல் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. நரேஷை தொடர்ந்து மிரட்டியிருக்கிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த நரேஷ், பணத்தை சுப்ரீம் கோர்ட் வங்கிக் கணக்கில் தான் டெபாசிட் செய்வேன், இல்லையென்றால் போலீசில் புகாரளிப்பேன் என கூற உடனே அந்த கும்பல் செல்போன் இணைப்பை துண்டித்து விட்டது. அதன் பிறகு அவர்களிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை. தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை உணர்ந்த நரேஷ் நடந்த சம்பவம் குறித்து சைபர் கிரைம் போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். போலீசாரின் விசாரணையில்
நரேஷ் அனுப்பிய 23 கோடி ரூபாய் பணம் இந்தியா முழுவதிலும் உள்ள 4000 வங்கிக் கணக்குகள் மூலம் மோசடி கும்பல் எடுத்திருப்பது தெரிய வந்தது. துரிதமாக செயல்பட்ட போலீசார் 2,67,00,000 ரூபாயை மட்டும் முடக்கியுள்ளனர். விரைவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து விடுவோம் என்று டெல்லி போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.